ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த டே ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். நான் இங்கே 600 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீசஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட ஹாஃப் லெமனோட ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் பெப்பர், 3 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணி இது ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 1 hour வரைக்கும் ஊற வச்சு சூடான எண்ணெயில இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நூடுல்ஸ் குக் பண்றதுக்கு 1 லிட்டர் வாட்டர்ல உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில், 1 பாக்ஸ் ஸ்பெகட்டியை அப்படியே யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த நூடுல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி குக் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணி கோல்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கிராம்பிள் எக் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்க 5 எக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். தேவையான அளவு உப்பு, சால்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ல இருக்க கிரீன் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை பாதியை எக் மேல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி எக்ல ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்றது பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா வெறும் ஸ்கிராம்பிள் எக் மட்டும் கூட ரெடி பண்ணி. இப்போ நூடுல்ஸ் ரெடி பண்ண போற பேன்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக், ஆனியன்ல இருக்கிற ஒயிட் பார்ட் ஹாஃப் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு கேரட், ஹாஃப் கேப்சிகம், ரெட் அண்ட் கிரீன் ஆட் பண்ணிருக்கேன். 2.5 கப் கேபேஜ் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் சாட்டே பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்கிராம்பிள்ட் எக், ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ல ஆட் பண்ணிட்டு மிச்சம் எடுத்து வச்சிருந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணி ஃபைனல் ஹாஃப் லெமனோட ஜூஸ், ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுத்தா சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. ஃபாயில் பாக்ஸ்ல பேக் பண்ணி வீட்டுக்கும் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு எப்படியும் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கேலரிஸ் பர்ன் பண்ணதுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த நூடுல்ஸ் பிரவுனியும் பேக் பண்ணிட்டு வெளியில கிளம்பியாச்சு. பசங்க ஹஸ்பண்ட்லாம் வரல, நான் மட்டும் தான் போயிருந்தேன். இது ஒன்லி லேடிஸ்க்கான கேதரிங். எல்லாருமே ஒரு டிஷ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு கேம்ஸ் எல்லாம் கூட பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு 9 o'clock ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி லேடிஸ் ஒன்லி கேதரிங் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.